ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி லான் கிராஸ் எல்லாமே போட்டு தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் சைட்டை விசிட் பண்ணோம். சைட் விசிட் பண்ணி என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கொட்டேஷனாக கொடுத்தோம். அந்த கொட்டேஷனை அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறமா சைட்டில் அவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் பிரிக் ஒர்க் அப்புறம் சாயில் ஃபில்லிங் இதெல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்களோட நம்மளோட நர்சரியிலேருந்து பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சைட்டில் இறங்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருந்த மாதிரி நம்ம ஆளுங்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சைட் லெவலிங் எல்லாமே பண்ணி அவங்க கேட்டிருந்த மாதிரி மெக்சிகன் கிராஸ் போட்டு கொடுத்தோம். மெக்சிகன் கிராஸ் போட்டதுக்கு அப்புறமா அவங்க நடக்கிறதுக்காக பாத்திய மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் 2:1 சைஸ்ல பக்காவா போட்டு கொடுத்தோம். நீங்க சொல்லுங்க, இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடம் எப்படி மாறி இருக்குங்கிறத. உங்களுக்கும் இது மாதிரியான கார்டனிங் சர்வீஸ் தேவைப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் ஆகிய எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோஸ்க்கு மறக்காம கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி.